குட்டி குழந்தைங்களா, இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டா எப்படி சமயோஜிதமாக தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முல்லா வந்து ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த வழியில் ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்திருக்குது. அதில் இருக்கக்கூடிய மாம்பழங்கள்லாம் பார்த்த உடனே முல்லாக்கு, இதெல்லாம் எவ்வளோ கலராக அழகாக இருக்குது, எப்படியாவது இதை நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தோணியிருக்குது. அப்படியே அந்த மாம்பழங்களை பார்த்த உடனே நாக்குல எச்சி ஊறிடுச்சு, எப்படியாவது நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த தோட்டத்தோட காம்பவுண்டு சுவர் ரொம்ப ஹைட்டாக இருந்திருக்குது. இதனால் முல்லா என்ன பண்ணார், குடு குடுன்னு வீட்டுக்கு ஓடி போய் ஒரு ஏணியை தூக்கிட்டு வந்தார். ஓகே, நம்ம இப்போ இந்த ஏணியில் ஏறி அந்த வழியாக போய் இறங்கி மாம்பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா இந்த சைடு செவுறு பக்கம் ஏணி வச்சு ஏறிட்டு அடுத்து அந்த சைடு செவுத்து பக்கம் ஏணியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏணியை கையில் தூக்கி இருக்கிறாரு. அப்பன்னு பார்த்து தோட்டத்துக்காரரு வந்துட்டார். வந்து முல்லாவை பார்த்து கேட்டாராம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏணியை வச்சுக்கிட்டு அப்படின்னு. அதுக்கு முல்லா சொன்னாராம்மா, ஏணி விற்க வந்தேன் அப்படின்னு. ஏணியை ஏலத்தில் விடுறதுக்கு வந்தேன் அப்படின்ட்டுருக்கார். அதுக்கு அந்த தோட்டத்துக்காரு, ஏணியை ஏலத்தில் விடுறதுக்கு சந்தைக்குள்ள போகணும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அதுக்கு முல்லா சொன்னாராம்மா, ஏன் ஏணியை சந்தையில் தான் ஏலத்துக்கு விடணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன, நான் இங்கே கூட ஏலத்துக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அந்த தோட்டத்துக்காரர் கேட்டாராம்மா, சரி இங்கே தான் ஏணி யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஏணி விற்க வந்திருக்க அப்படின்னு. உடனே அதுக்கு முல்லா சொன்னாராம்மா, ஏணி யாரும் வாங்கலின்னு தெரிஞ்சுதான் ஏணி திருப்பி தூக்கிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏணியை டபால்னு தூக்கி இந்த சைடு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம்மா. தோட்டத்துக்காரருக்கு புரிஞ்சு போச்சு, இவரும் மாம்பழம் சாப்பிட தான் வந்திருக்காருன்னு. ஆனாலும் அவரோட சமயோஜித அறிவை கண்டு எப்படியெல்லாம் பேசுகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சாராம்மா சந்தோஷமாக. ஸோ குட்டீஸ், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளோட அறிவை பயன்படுத்தணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் புஷ்ஷுன்னு எஸ்கேப் ஆயிடலாம். சரியா?